ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா பாரதாஸ் யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன டவுட் இருக்கீங்க, அட்மிஷன் வந்து எப்படி பண்ணணும், ஆன்லைனில் போடணுமா இல்லை ஆஃப்லைனில் போடணுமா நிறைய பேர் டவுட் இருக்கீங்க. அட்மிஷன் வந்து ஆஃப்லைனில் மட்டும் தான் போட முடியும், ஆன்லைனில் போடுறதுக்கு அவங்க ஆப்ஷன் வந்து கொடுக்கல. அதேமாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் தான் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அட்மிஷன் வந்து இன்னமும் ஓப்பனில் ஆகியாச்சு. யூஜி பிஜி பிஹெச்டி வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாரதாஸ் யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து ஜாயின் பண்ணலாம். அதேமாதிரி வந்து பிஎட் ப்ரோக்ராம் கூட இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அது கூட அட்மிஷன் வந்து போடலாம். நீங்கள் அட்மிஷன் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நியர்பை பிசிபி சென்டரில் போய் அட்மிஷன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து வெப்சைட்லேயே வந்து லேர்னிங் சப்போர்ட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்கள் நியர்பை இருக்க லேர்னிங் சப்போர்ட் சென்டர் எல்லாமே ஷோ ஆகும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காலேஜ் வந்து லேர்னிங் சப்போர்ட் சென்டராக அவங்க வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் நீங்கள் டேரெக்டாக வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். அங்கே தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கிளாஸஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீக்கெண்டில் மட்டும் தான் கிளாஸஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கிளாஸஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி வந்து அசைன்மெண்ட்டும் அவங்களே வந்து கொடுப்பாங்க. அசைன்மெண்ட்டுக்காக நீங்கள் ரைட் பண்ணி காலேஜில் போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்மிஷன் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் லேர்னிங் சப்போர்ட் சென்டர் காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுடலாம். அட்மிஷன் போட்டோடனே அவங்களே உங்களுக்கு அங்கேயே வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ பாரதாஸ் யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் அப்டேட். இப்போதைக்கு ஃபீஸ் நோட்டிஃபிகேஷனுங்க ஷோ ஆகுது. நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போவாங்க. எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹால் டிக்கெட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அசைன்மெண்ட் கொஷின்ஸுக்கு அவங்க லேர்னிங் சப்போர்ட் சென்டருக்கு காலேஜிலே வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த அசைன்மெண்ட் கொஷின்ஸுக்காக ரைட் பண்ணி சீக்கிரமாக சப்மிட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அசைன்மெண்ட் மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி நான் இப்போ சேர்ந்துருக்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், எப்போ வந்து எக்ஸாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். எப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க, டைம் டேபிள் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. அந்த வீடியோ ஆச்சு செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்போ நடக்கும், எக்ஸாம் ஃபீஸ் வந்து எப்போ உங்களை பே பண்ண சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ போய் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் கிளாஸஸ்க்கான ஷெடியூல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் இப்போதைக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாச்சும் ஃபியூச்சராக அப்டேட் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டு சொல்கிறேன். அதுக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபீஸ் பே பண்ணாமல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணி முடிச்சுங்க. பிஎட் ப்ரோக்ராம் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் அட்மிஷன் வந்து இப்போ கூட ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் அட்மிஷன் இப்போ கூட போடலாம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதேமாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.